வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அன்றைக்கே போடணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் இன்னும் நடிக்க போறேன்னு நினச்சிடாதீங்க. நான் விவசாய சேனல் ஒன்று வச்சிருக்கேன். பசுமை விவசாயம் அப்படின்ட்டு. அந்த சேனலுக்காக ஒரு வில்லேஜில் போயிட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அவங்கள வீடியோ எடுக்க போயிருந்தேன். போகும்போது அந்த வீடியோவை நான் பார்த்தேன். என்ன நடந்தது, எங்கே நடந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்க்குறீங்களா டிஸ்பிளேல, சென்னையில் வந்து போக்குவரத்து காவலர் என்ன பண்ணுறாரு, சிக்னல் நின்று வண்டிகள் வந்து கிராஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து நிற்கிதுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்ட்ரீட் டாகுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த போகிற இப்போ எப்படி ஆளுங்களாக போனால் எப்படி வண்டியை நிற்க வச்சு அவங்கள கிராஸ் பண்ண விடுவார், அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் டாக்குக்காக அவர் என்ன பண்ணுறாரு, வண்டியை நிற்க வச்சு கிராஸ் பண்ண வச்சிருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க அது. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு சல்யூட் வச்சிடலாங்க. ஏன்னா வந்து இந்த காலத்தில் மனுஷனையும் மனுஷனை மதிக்கிறது கிடையாது. ஒரு 5 அறிவு ஜீவனை வந்து அதையும் வந்து ஒரு மனுஷனா மதிச்சு அதுக்காக வண்டியை நிறுத்தி கிராஸ் பண்ண வச்சிருக்காருன்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயங்க. ஒரு சில பேர் என்னன்னா, இந்த டாக்ல என்ன பண்ணுது, பைக்ல போயிட்டு இருக்கும்போது திறத்திக்கிட்டே போகுது, பைக்கோ காரோ போனால் திறத்திக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் என்ன பண்ணுது, இப்படி தான் அவங்க சொல்ற மாதிரி பைக்கு காரு என்ன பண்ணாலும் திறத்திக்கிட்டே போகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து பைக்ல ஏற்றிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். அதுக்கு அந்த டயரை பார்த்தோம்னா, அது அவங்க குழந்தைய வந்து ஏற்றிருக்கானே அப்படின்ட்டு அந்த கோபத்தில் என்ன பண்ணுது, எங்க டயரை பார்த்தாலும் அது குலைக்குதுங்க, திறத்திட்டு ஓடுது. இதுதான் காரணம். அதாவது நம்ம குழந்தைக்கு எதனா ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ துடிக்கும், நம்ம மனசு எவ்வளோ வலிக்கும். அதே தாங்க அதுக்கும் அதே தான். என்ன ஒன்று, அதனால பேச முடியல, அவ்வளோதான். நம்மளுக்கு அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதனால பேச முடியாது. அதுதான் இருக்குது. நம்மள இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்கும் வந்து உண்டு. அதனால தான் அது வந்து அந்த பைக்கு காரை வந்து போகும்போது திறத்திட்டே போகுது. அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படின்னா நம்மளுக்கே கண்ணு கலங்கிச்சு. நம்ம நினைக்கிறோம் நாய்ங்களால தான் மனுஷனுக்கு தொல்லைன்னு. கிடையாதுங்க. மனுஷங்களால தான் நாய்ங்களுக்கு நிறைய தொல்லைங்க. எங்கே பார்த்தாலும் கழுத்துக்கு அடிக்கிறது ஒன்றும் இல்லைங்க. அது எங்கன்னா வந்து வெயிலுக்கு ஒதுங்கினா வந்து அடிக்கிறது, மழைக்கு ஒதுங்கினாலும் அடிக்கிறது, குளிருக்கு ஒதுங்கினாலும் அடிக்கிறது, சாப்பாடு வைக்கிறது கிடையாது. அப்படியே நம்ம சாப்பாடு வச்சனாலும், ஏன்னா வந்து நானே நிறைய நாய்களுக்கு பிஸ்கெட் போடுறேன் நான். அப்படியே சாப்பாடு வச்சாலும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நாய்களுக்கு இங்கே சாப்பாடு வைக்காதீங்க, வேற எங்கன்னா எடுத்து போய் வைங்க, அதுக்கு சாப்பாடு போடாதீங்க அப்படின்றாங்க. ஏங்க, நாய் கடிக்குதுன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. தங்கறதுக்கு இடம் கிடையாது, சரிங்களா? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, காட்டுறதுக்கு அன்பு கட்டுறதுக்கு யாரும் கிடையாது. அப்படின்னும் போது 6 பேர் இருக்கிற மனுஷனே வந்து டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அந்த கோவத்தில் அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கே இவ்வளோ வலிக்கும் போது, இப்படி இருக்கும்போது வெறும் 5 அறிவு பிராணிங்க அதுக்கு எப்படிங்க இருக்கும்? இதெல்லாம் கிடைக்கலன்னும் போது அதுங்களுக்கு கோபம் வருதுங்க. அந்த கோபத்தை அது இப்படி காட்டுதுங்க. அதுக்கிட்ட கொஞ்சம் அன்பு காட்டி பாருங்க. அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் காலைல வந்து ஜிம்முக்கு போவேன், ஜாக்கிங் போவேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் ஸ்டிக் வச்சுட்டு போவாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்பேன், ஐயா எதுக்கு கையில் எதுக்கு கம்பு வச்சுருக்கீங்க? இல்லை தம்பி, நான் போகும்போது அந்த நாயெல்லாம் குலைக்குது, அதனால தான் கம்பு வச்சுட்டு இருக்கேன். அடிப்பீங்களா? அடிக்கலாம் மாட்டேன், விரட்டுவேன் அப்படின்னு. இது எத்தனை வருஷமா இது பண்ணிடுறீங்க? நான் இருக்கேன் தம்பி, ஒரு 10 வருஷமா அப்படிதான் தம்பி போறேன். ஆனால் கையில் எப்பயுமே குச்சி வச்சுட்டு இருப்பேன், ஏன்னா நம்மளை படிச்சிடும் பேரு அப்படின்னாரு. ஐயா, இந்த 10 வருஷம் இதை கையில் வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டை 2 நாள், ஒரு நாள் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நாய்ங்க உங்களை பார்த்து குலைக்குதுன்னா பாருங்க அப்படின்னு, குலைக்குதான் பாருங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் மனுஷன் பிஸ்கெட் போட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல, நம்ம சொல்லி ஒரு வயசான பெரியவர் கேட்குறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அவளேங்க எங்கள் வீட்லேயே வந்து ஸ்ட்ரீட் டாக்னாலே கொஞ்சம் வெறுப்பை காட்டுவாங்க. ஆனால் துன்புறுத்த மாட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சாப்பாடு வைப்பாங்க. எப்பயும் மீந்ததை வந்து நைட்டு மீறும், எனக்கு வேணுமான்னு கேட்பாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் அதுக்கு வைப்பாங்க. மண்ணில் எடுத்து வைப்பாங்க. அப்பயே அவங்க சொல்லுவேன், அம்மா வைக்கிறீங்க, வைக்கிறது வந்து பேப்பர் எடுத்து வைங்க அப்படின்னு. ஏன்டா அப்படின்வாங்க. அம்மா நம்மளுக்கே சாப்பாட்டில் ஒரு கல் இருந்தால் எப்படி இருக்குது, அவ்வளோ மண்ணில் எடுத்துன்னு வச்சா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு. அதனால அவங்களே தேடி ஒரு பேப்பரில் தூக்கி வைப்பாங்க. பரவாயில்ல, என்னால் எங்கள் வீட்டு சைடில் எங்கள் அம்மா மாறி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு சைடில் எங்கள் அம்மாவையும் நான் மாற்றிருக்கேன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரீட் டாக் தானே, உங்கள் வீட்டில் எடுத்துன்னு வச்சுக்கோ, வீட்டில் எடுத்துன்னு வச்சுக்கோ, எதுக்கு தெருவில் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு எனக்கு உண்மையே தெரியலைங்க. ஸ்ட்ரீட் டாக்ன்றது ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது பேர் தாங்க, அது பேர் ஸ்ட்ரீட் டாக். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு டிசீஸ் வருங்க. அது தெரியுமா யாருக்காவது? தெருநாயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சா அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஏதோ ஒரு நாய் 2 நாய்னா பரவாயில்லைங்க, தெருவில் 20 நாய் இருக்குங்க. எப்படிங்க வீட்டில் எடுத்து போய் வளர்க்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் நாய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம்.
அதே என் ஃப்ரெண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவன் ஏரியாக்குள்ளே நைட் மணி ஒரு 10 மணிக்கு மேலே போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 டாக் இருக்குங்க. அவன் என்கிட்ட சொல்லுவான், 10 மணிக்கு மேலே வராத, கண்டிப்பாக எவனும் உள்ளே வர முடியாது அப்படின்வான். அது நாய்ங்க இருக்கிறது சில பேருக்கு வந்து அது வெறுப்பாக இருந்தாலும் அது இருக்கிறது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுங்களா? தெரியாது எவனும் உள்ளே வர முடியாது. யாருன்னா வந்தா டெஃபினட்டா குலைக்கும். அப்படி குலைக்குங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஒருத்தர் எட்டி பார்ப்பாங்க, ஏன் நாய் குலைக்குது அப்படின்ட்டு. அது நாய்ங்க இருக்கும்போது அந்த திருட்டு பயம் இல்லாம இருக்குங்க. அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். ஒரு பொண்ணை வந்து ரோட்ல எதனா ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணும்போது, எதனா ஒண்ணு பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் வரணும் இல்லையாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நாய் தாங்க வரும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான ஒரு பிராணிங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிராஸ் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலாக வந்து நான் எங்கேயோ போயிட்டேன். என்னன்னா, அவர் கிராஸ் பண்ணி விட்டது வந்து பெரிய விஷயங்க. இங்கெல்லாம் நம்ம நாய் வந்து அவ்வளோ வெறுக்கிறோம். எந்த கண்ட்ரின்னு தெரியல. ஒரு கண்ட்ரியில் வந்து மேரத்தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாய் ஒன்று இருக்கு. அந்த காலில் எட்டி விடுறாரு. அதை எட்டி விட்டு அந்த ஒரு காரணத்துக்காக அவரோட ஸ்பான்சர்ஷிப்பையே வந்து கேன்சல் பண்ணியிருக்கு ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி பேர் எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். நம்ம நாய் வந்து தேவையில்லாத விஷயம் நினைக்கிறோம். அதுக்கு தாங்க ஏரியாவில் வந்து பாதுகாப்பேன். அதுங்க இருக்கிற வரைக்கும் சரி, எவனும் உள்ள வர முடியாது. அப்படியே உள்ள வந்து குறைச்சிட்டே இருக்கும். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கண்டிப்பாக நம்ம யாருன்னா எட்டி பார்ப்போம். யார் என்ன நடக்குன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதுங்க இல்லைன்னும் போது ரோடு சைலண்டாக இருக்கும். நம்ம பாட்டு நிம்மதியாக தூங்குவோம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இந்த காவலர் பண்ண அந்த விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடணும் அப்படின்னு நினச்சேன். நான் அன்றைக்கி போட்டு நினச்சேன் டைம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பேசினேன். உண்மையிலேயே அவர் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்ன மாதிரி மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. அவர் ஒரு டாகை கூட ஒரு மனுஷனா மதிச்சு அதை கிராஸ் பண்ணி விட்டுருக்காரு. மறுபடியும் அவருக்கு ஒரு சல்யூட் சொல்லலாங்க. அந்த வாயிலா ஒரு ஜீவனுக்காக தான் அந்த வீடியோ. ஏன்னா வந்து நம்மளுக்காவது உடம்பு சரியில்லை, வயிறு வலி, கால் வலினா வந்து நம்ம சொல்லிடுவோம். வாயிலா ஜீவன், அதால எதுவுமே சொல்ல முடியாதுங்க. எல்லா கஷ்டத்தையும் மனுஷங்க கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு அது வாழ்ந்துட்டு தான் இருக்கு. நம்மளுக்கே வந்து கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும்போது. இப்போ நம்மளே இருக்கோம், எவ்வளோ விதவிதமாக உணவுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பர்கர் சாப்பிட்றோம், பீஸா சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், எவ்வளோ டிஷ்ஷுங்க இருக்குது சாப்பிட்றோம். ஆனால் அதுங்க பாவம் ரோட்டில் பொறுக்கிட்டு இருக்கு. எதனா ஒன்று குப்பையில் கிண்டி கிண்டி சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம வந்து விதவிதமாக சாப்பிட்றோம். பசிக்கு சாப்பிடணும், நம்ம ருசிக்கு விதமாக சாப்பிட்றோம். அது பசிக்கு தேடும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது நம்ம விதவிதமாக தள்ளுறோம், அதுங்க பாவம் குப்பையில் தேடிட்டு இருக்கு, பசிக்கு தேடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில வீட்டில் சாப்பிடும்போது சாப்பாடு எனக்கு இறங்கவே இறங்காது. அதை நினைப்பேன் நான், எதனா பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஆடுக்கு கடவுள் தீவனத்தை படைச்சிருக்கு. எதனா ஆடு கீரை எதனா சாப்பிட்றாங்க, எல்லாம் ஆடு வளர்க்கணும் சாப்பிட்றாங்க. மாடுக்கு பிரச்சனை கிடையாது, கோழிக்கு எதனா பிரச்சனை. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிக்கும் எல்லாமே இருக்குங்க. பாவப்பட்ட இந்த ஜீவராசிக்கு வந்து கடவுள் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாருன்னு தெரியல. அதான் நினைப்பேன், அடுத்த ஜென்மத்தில் எப்படி வேணாலும் பிறக்கலாங்க, திருநாய் மட்டும் பிறந்துடவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்குது. இவரோட வீடியோ பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம டாக்ஸ்க்காக போராடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டது. எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சாப்பாடு வைக்காதீங்க அப்படின்றாங்க. நம்ம அதுங்களுக்கு எதனா ஒரு பண்ணணும், அதுங்க நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிடணும். நல்ல சாப்பாடு இல்லைங்க, எதனா ஒரு சாப்பாடு அதுக்கு 3 வேளை, அதுங்களுக்கு ஒரு வேளையாவது சாப்பாடு போடணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கே சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. அதுக்கு சாப்பாடே வைக்காத அப்படின்றாங்க ஒரு சில கேவலமான ஜென்மங்கள். அதுங்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடும்போது எப்படிதான் அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு இறங்குதுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஜென்மங்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவலர் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த காலத்துலேயே இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க, நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்காக நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மனசாட்சி உள்ள மனுஷங்க எல்லாமே இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக் அது மேலேயே உங்களுக்குலாம் இவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும்போது அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த மனசாட்சி இருக்கிறவங்க தாங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீட் டாக்காக போராடுறவங்க எல்லாமே வந்து மனசாட்சி இருக்கிறவங்க. மனசாட்சியில் அவங்களால கண்டிப்பாக வந்து அந்த வாயிலா ஜவனுக்காக போராடுறது, இவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்குலாம் ஒரு சல்யூட். இந்த காவலர் பண்ண அவருக்கும் வந்து மறுபடியும் ஒரு சல்யூட் வச்சிருக்கேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாட்டா, பாய் பாய்.